என்றுமே மறக்க முடியாத நாட்கள். அப்போது என்னுடன் வேலை செய்த திரு டிஏபி சார், ஏபிஎஸ் சார், கேஎஸ் சார் வந்து ஒரு 1 இயர் ஒர்க் பண்ணாருன்னு சொன்னேன். நான் எடுக்கும்போது அப்படி இல்லை, தோணுச்சு. ஆக இவர்கள் அனைவருக்கும் நான் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, அடுத்தது இங்கு அமர்ந்திருக்கும் இளம் குழந்தைகளையும் அந்த குழந்தைகளை ஈண்டெடுத்த என்னுடைய ஸ்டூடெண்ட்களாகிய அப்பா அம்மாக்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த உரையை ஆரம்பிக்கிறேன். நான் கெமிஸ்ட்ரி ஆசிரியராக வேலை செய்த போது எனக்கும் என்னுடைய கட்டுப்பாட்டில் பயின்ற மாணவர்களுக்கும் கெமிஸ்ட்ரி நன்றாக ஒர்க் அவுட் ஆகியது. அதாவது நான் பள்ளியை விட்டு வீட்டுக்கு சென்ற போதும் கூட, பஸ்ஸில் பயணம் செல்லும் போது கூட, அடுத்த நாள் இந்த பிள்ளைகளுக்கு என்ன செய்ய வேண்டும், அதுக்கு என்ன ப்ரிப்பேர் பண்ண வேண்டும் அப்படின்ற சிந்தனையோடு தான் என்னை செல்ல செய்ய வைத்த மாணவர்கள். அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட். என்ன சொல்றனோ அதை மறுநாள் கரெக்டா படிச்சுட்டு வந்துருவாங்க. இல்லை என்றால் 1 அடி ஸ்கேலோ 2 அடி ஸ்கேலோ அதை பயன்படுத்துமாறு சில பேர் அந்த தருணத்தை ஏற்படுத்துவார்கள். ஆனால் நிறைய பேர் அதில் அடி வாங்காமே கடந்தும் சென்று விட்டார்கள். ஆனால் நிறைய பேர் அடி வாங்கினாங்க. ஒவ்வொரு அடிக்கும் அடுத்த நாள் பலன் இருக்கும். நான் உணர்வேன், பத்தியா நேற்று அடிச்சதுனால இன்னைக்கு வந்து ஒழுங்கா படிச்சுட்டு வந்திருக்கிய அப்படின்னு சொல்லி, டேய் இனிமேல் என்ன அடிக்க வைக்காதீங்களா. நீங்க என்ன அடிக்க வைக்கிறதுக்கு காரணம் நீ படிக்காதனால தான். என்ன அடிக்க வைக்காதீங்க. அப்புறம் இந்த வாதர் அடிக்கிறான்னு சொல்லி வீட்டுல எல்லாம் போய் சொல்றாரு. அதே போல இன்னொன்னு சொல்லணும், இந்த ஊர்ல அந்த சமயத்துல வந்து மேக்சிமம் எல்லாரும் வந்து சேரி வியாபாரம் போய் மெட்ராஸில் போய் செஞ்சுட்டு வந்தோம். ஒவ்வொரு பேரண்ட்ஸ் மீட்டிங்கும் வரும்போது, சார் நாங்கள் தான் இந்த தொழில் செய்கிறோம், எங்கள் பிள்ளைங்க வந்து இந்த தொழிலை செய்யக்கூடாது சார், அதுக்கு தகுந்தாப்புல காரணம் சொல்லிக் கொடுப்போம். பிள்ளைகளுடைய முன்னேற்றத்திற்காக அரும்பாடுபட்டவர்கள் உங்களுடைய தாய் தந்தையர்கள். ஆக மாதா பிதா குரு தெய்வம், நாங்கள் கடைசி தான். உங்கள் அம்மாக்களையும் உங்களை வளர்த்த பெற்றோர்கள் அப்பாக்களையும், அடுத்தது கடவுள் நம்பிக்கை இருக்கணும். ஏன்னா அவங்க நம்பிக்கை இல்லைன்னா இந்த மனித உடலே நமக்கு கிடைச்சிருக்காங்க. மற்ற உயிரினங்களெல்லாம் எடுத்து பாருங்க, பசி வந்தா எனக்கு பசின்னு சொல்ல முடியாத உயிரினங்கள். பசி வந்தா அதுக்கு சாப்பாடு வந்து தானாக பெறப்படுகின்ற உயிரினங்கள் கிடையாது. மனித இனம் மட்டும்தான், அம்மா எனக்கு பசிக்குது போய் தாயை போய் கேட்க முடியும். அதே போல நம்ம எல்லாருமே அப்படிதான் வந்திருக்கோம். ஆக இந்த மனித பிறவி என்பது அருமையான பிறவி. அந்த பிறவியை நல்ல முறையில் நம்ம பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோளாக வைக்கிறேன். அடுத்ததாக உங்களுடைய அடுத்த சந்ததிக்காக நீங்கள் அரும்பாடுபட வேண்டியுள்ளது. ஏன்னா நீங்கள் என்னுடைய மாணவர்களாக இருந்தபோது கம்ப்யூட்டர் நாலேஜ் என்பது மிக குறைவாக தான் இருக்கு. அடுத்த ஜெனரேஷன் வரும்போது கம்ப்யூட்டர் என்பது ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கும். அதை இப்படி பட்டன் தட்டினா என்னென்ன வரும் போகும்னு சொல்லி தெரிஞ்சீங்க. அதுக்கு அடுத்த ஜெனரேஷன் இப்போ இருக்கிற ஜெனரேஷன் பார்த்தா ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஒன்று வந்துருச்சு. அதாவது இறந்தவர்களையே பேச வைப்பேன். இன்னும் கொஞ்ச நாள் போனாக்கா எம்ஜிஆரையும் சிவாஜியையும் மறுபடியும் படத்திலே நடிக்க வைப்பாங்க பொழுது இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து. ஆக இந்த கம்ப்யூட்டர் வேர்ல்டு வந்து வளர்ந்து கொண்டே செல்கிறது. அப்ப நம்ம பிள்ளைகள் வந்து நம்ம படித்த காலத்திற்கும் இனி வரப்போகிற காலத்திற்கும் எப்படி இருக்க வேண்டும் என்பதை இப்பொழுதே நீங்கள் நல்லா பிளான் பண்ணி அதற்குரிய பேஸ்மெண்ட் நல்லா போட்டு வளர்க்க வேண்டும். ஏன்னா காம்படிட்டிவ் வேர்ல்டு, நீ விட்டுட்டா அடுத்து அடிச்சுட்டு போயிட்டே இருப்பான் அந்த சீட்டை. அப்படி இருக்கு இந்த உலகம்.
ஆக குழந்தைகளை வந்து மிக கண்ணும் கருத்துமாக படிக்க வைப்பதில் தான் உங்களுடைய தலையாய வேலையாக இருக்க வேண்டும். எத்தனையோ பேர் வேலைக்கு போகலாம் வரலாம், அம்மா வேலைக்கு போகலாம் வரலாம், பசங்களை வந்து நைட்டு மட்டும் தான் பார்த்து என்னடா சாப்பிட்டா தூங்கினடா இதெல்லாம் கிடையாது. ஒவ்வொரு பேரண்ட்டும் வந்து குழந்தைகள் பக்கத்துல உட்காந்து நைட்ல வந்து ஒரு 2 மணி நேரமாவது ஏதாவது சொல்லி கொடுத்து இப்படி எல்லாம் படிக்கணும் அப்படியெல்லாம் படிக்கணும்னு அவங்கள வழி நடத்த வேண்டும். அப்பொழுதுதான் உங்களுக்கு எதிர்காலத்தில் அவர்களுக்காக நீங்கள் கஷ்டப்பட வேண்டியதாக இருக்காது. அவங்களை எண்ணி எண்ணி நம்ம வந்து கஷ்டப்பட வேண்டியது இல்லை. அவங்க தானா வந்து அவங்களோட லைனை தேடிக்கணும். அந்த லைனை தேடிக்கிறதுக்கு நீங்கள் ஏற்பாடு பண்ணணும். இது என்னுடைய வேண்டுகோளாக வைத்துக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக நான் பாடம் சொல்லி கொடுக்கும்பொழுது இந்த கெமிஸ்ட்ரி லேபில் வந்து நான் மத்தியானம் ப்ராக்டிக்கல் தான் சொல்லி வீட்டுக்கு போவாங்க ஸ்டூடெண்ட்ஸு. மத்தியானம் நான் சாப்பிட்டு வரதுனால உள்ளே போய் உக்காந்துட்டு அவங்க பாட்டுக்கு என்னென்னவோ செஞ்சுன்னு இருப்பானுங்க. என்னென்னவோ செஞ்சுட்டு போய் நான் போய் கேட்டேன், சார் நான் செஞ்சு முடிச்சுட்டு நான் செஞ்சு முடிச்சு என்னடா பண்ணுறதா நான், நீங்கள் அடுத்ததுக்கு என்னன்னு செய்யுமா சொல்லுங்க சார் நான் செய்கிறேன் அப்படிவாங்க. அந்த அளவுக்கு வந்து ஒரு முன்னேற்பாடான முன்னெச்சரிக்கையான ஒரு என்ன சொல்ற அருமையான ஸ்டூடெண்ட் தான் எனக்கு அமைந்ததை பற்றி நான் கடவுளுக்கு நன்றி சொல்கிறேன். எல்லாரும் இப்போ அந்த அளவுக்கு படிச்சதுனால்தான் நல்ல ஒரு நிலைமையில் இருக்கிறீங்க. எங்களை இந்த அளவுக்கு நினைவு கூர்ந்து உங்களுக்கு எல்லாம் வந்து எங்களுக்கெல்லாம் வந்து ஹார்ட்டில் வந்து 4 சேம்பர் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் உங்களுக்கெல்லாம் 5வது சேம்பரும் ஒன்று இருக்குதுன்னு இப்போதான் எனக்கு தெரியுது. காரணம் எங்களெல்லாம் நினைவு கூர்ந்து அதில் வைக்கிறதுக்கு அந்த 5வது சேம்பரில் வச்சிருக்கீங்க. அப்பப்போ இந்த சாரு அந்த சாரு இந்த சாரு அப்பப்போ நீங்கள் வந்து நினைவு கூறுவதற்கு அந்த 5வது சேம்பர்லேருந்து ரத்த ஓட்டம் மூலமாக ஒவ்வொரு செல்லுக்கு போய் நினைவு கூறு தான் நான் நினைக்கிறேன். அதனால தான் இவ்வளோ பேர் வந்திருக்கீங்க. இது மாதிரி வந்து நாங்கள் இது வரைக்கும் எந்த ஸ்கூல்லையும் சரி எந்த இடத்துலையும் சரி எத்தனை ஸ்கூலில் வேலை செஞ்சுருக்கேன். நான் பிஜி டீச்சராக ஒர்க் பண்ணேன், ஹெட் மாஸ்டர் ஒர்க் பண்ணுறேன். இது போல் பழைய மாணவர் சங்கம் கூப்பிட்டு இது போல் எங்களை கௌரவித்தது என்பது இல்லை. இனிமேலும் இருக்காது என்று நினைக்கிறேன். ஆக உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை சொல்லிக்கொண்டு என்னுடைய ஆசையையும் வாழ்த்துக்களையும் என்றென்றும் உங்களுக்கு இருந்து கொண்டே இருக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு இந்த வாழ்த்துறைக்கு முடிவு சொல்லி நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவிக்கும். வணக்கம்.